ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சவுதி அரேபியாவில் தான் இருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை நம்மளுக்கு ஷிஃப்ட்டு போட்டிருந்தாங்க. ஒரு 2 ஹவர் மட்டும் ஷிஃப்ட். இன்றைக்கி ஆக்சுவலாக லீவு. பாருங்கள், க்ளோஸில் இருக்கும் எல்லாமே. அந்த க்ளீனிங் ஒர்க்காக நம்மளுக்கு போட்டிருந்தாங்க. வந்து சும்மா பார்த்துட்டு போனோம். அதுக்கு தான் வந்தோம். ஓகே கைஸ், நம்ம டியூட்டி முடிஞ்சிட்டு இப்போ இன்னொரு 10 நிமிஷத்தில் வேன் வந்துடும். கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால இன்றைக்கி ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஹாலிடேங்க. மேக்ஸிமம் அதிகமாக வாங்கினது எதுவும் பார்க்க முடியாது ரோட்டில். பாருங்கள், எல்லாம் காலியாக தான் இருக்கும். இங்கே வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த சைடில் எதுவுமே பார்க்க முடியல. இதே ரியாத்து தம்மம் சிட்டிலாம் பார்த்தா எப்போதுமே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இது அபகான்றதுனால ஒரு இடம். ஆக்சுவலாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சேலரி எவ்வளோ, ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், எந்த ஊர் எல்லாமே கேட்டிருந்தீங்க. நான் என்ன ஊர், சேலரி எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நிறைய டைம் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக போர் தான் அடிக்கும். அதனால் நம்ம ஃபேமிலி பற்றி இன்னும் சொல்லலை, அதை பற்றி சொல்லிட்டோம். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்க. மேரேஜ் ஆச்சு 7 வருஷம் ஆகுதுங்க. ஆக்சுவலாக 2 பெண் குழந்தை இருக்குது. பெரிய பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது, சின்ன குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. லைஃப் ஓடிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா அம்மா இருக்காங்க. விவசாய குடும்பம் தான். கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சுபான்னு சொல்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன். டெலிமணி இது கல்கட்டாவை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு தான். ஹாய் சொல்லுங்க. கேஃபலால் கோயிஸ் அரபி பேசுகிறார். நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு கோயிஸ். ஆக்சுவலாக ரூமில் சாவி ஒன்று மிஸ் ஆகிடுச்சிங்க. அந்த சாவி அதுதான் ஒன்று புதுசாக ரெடி பண்ணலான்னு போயிட்டுருக்கோம் கடைக்கு. ஓகே கேஸ், கடைக்கு தான் வந்தோம். ஆக்சுவலாக சாவி கடைக்கு. கடை பூட்டியிருக்கு. இங்கே ஆக்சுவலாக ஷட்டர்லாம் போட்டு கடை மூடி இருக்காதுங்க. இந்த மாதிரி ஓப்பனில் கிளாஸ் போட்டு அப்படியே தான் லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இன்னும் காலேருந்து கடை திறக்கல. ஆனால் கடையை பார்த்தா ஓப்பன் மாதிரி உங்களுக்கு தெரியும். அது கிளாஸ் போட்டிருக்கு. கிளாஸ் போட்டு லாக் பண்ணியிருக்கு. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபோன் அடித்து ஃபோன் எடுக்கல. சரி, அதான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்லான்னு வந்தோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நேராக அங்கே போக வேண்டியதான். ஓகே, சென்னை ஹோட்டல் தான் வந்தோம். சென்னை ரெஸ்டாரண்ட். இங்கே நல்ல உணவுன்னு இருக்குங்க. இந்த போர்டில் பார்த்தவங்களுக்கு தெரியும், சின்னதாக போட்டிருக்கு. ஹோட்டல் உள்ளே வந்துட்டேங்க. சென்னை ஹோட்டல். இந்த பரோட்டா மட்டும் சாப்பிடுவோம். ஓகே கைஸ், 2 பரோட்டா மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு வந்தோம். நமக்கு அந்தளவுக்கு கையில் பைசா வேறு இல்லை. 2 பரோட்டா வந்து 2 ரியால். ஓகே கைஸ், கடை அந்த சாவி கடை இன்னும் திறக்கல, லேட் ஆகுமா. சரி, அப்படியே சாப்பிட்டுட்டு கடைக்கு போனோம். திறக்கல, வந்தாச்சு. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஓகே கைஸ், அதை ஃபேமிலி பற்றி பேசிட்டே இருந்தேன். கடைசியில் அதை அப்படியே விட்டாச்சு. அதாங்க 2 குழந்தை. ஒரு குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. 2வது வந்து வீட்டில் தான் இருக்குது. ஒய்ஃப் வீட்டில் பார்த்துக்கிறாங்க. வீட்டில் யாரும் அம்மா அப்பா எல்லாமே வீட்டில் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நான் தான் வீட்டில் மூத்த பையங்க. வீட்டில் மூத்த பையன். எனக்கு ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி இருக்காங்க. எல்லோரும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு வீட்டில் மூத்த பையனாலே எல்லா சுமைகளும் நம்ம சுமந்து தானே ஆகணும். அப்புறம் வீடு கட்டின எல்லாம் நிறைய பண்ணி கடைசியில் கொஞ்சம் கடத்தில் மாட்டிக்கினேங்க. நம்ம ஊரில் சம்பாரித்து அந்த கடத்தை அடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஃபாரின் தான் போகணுன்ற மாதிரி முடிவு எடுத்து ஃபாரின் வந்தாச்சு. ஏதோ ஓடிட்டுருக்கு லைஃபு. சீக்கிரம் கடத்தை அடைக்கணும், அடைச்சிட்டு சீக்கிரம் ஊருக்கு வரணும். அதுதான் போயிட்டுருக்கு. வீட்டில் மூத்த புள்ளினாலே எல்லாத்தையும் பார்க்கணுங்க. என்ன பண்ணுறது, எழுதி வைக்கப்பட்ட விதி.
ஓகே கைஸ், நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஓகே, 2 ஹவர் டியூட்டி முடிஞ்சிச்சிங்க. 2 ஹவர் டியூட்டி முடிஞ்சு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ ரூமில் சமைக்கணும். சமைக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. சமைக்கிறதுக்கு என்ன இருக்குது? வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இருக்குது. ஓகேங்க, கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் கொஞ்சம் போல் இருக்குது. நம்ம பக்கத்தில் அவரைக்காய் இருக்குங்க. கொஞ்சம் அவரைக்காய் பேஸ்ட் வந்து சாம்பார் வைக்க வேண்டியதான். சாம்பார் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நாளைக்கு டியூட்டி கன்டினியூ பண்ணணும். நாளைக்கு காலையில் திரும்பி 5 மணிக்கு எழுந்திருக்கணும். இன்றைக்கி மணி கரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆகுதுங்க, சவுதி அரேபியா நேரப்படி. ஓகே, நம்ம போய் அவரைக்காய் பறிச்சுன்னு வருவோம். பறிச்சுன்னு வந்து சாம்பார் தான் வைக்கணும். அடுப்பில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நேற்று வச்சு மட்டன் குழம்பு கொஞ்சம் இருக்குங்க. அது பத்தாது, அது பழைய குழம்பு கெட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். வேணா சூடு காட்டி தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம போய் அவரைக்காய் பறிச்சுன்னு வருவோம். பறிச்சுன்னு வந்து திரும்பி சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே கைஸ், நம்ம அவரைக்காய் பறிக்க தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம அந்த அவரைக்காய் செடி போய் பார்த்துட்டு. ஓகே, நிறைய மொட்டு வச்சுருக்கு. காய் எதுவும் காணாமே, எல்லாம் பெருசுன்னு போயிட்டாங்களா? ஓ மை காட், வேறு பாம்பு கும்பு இதாக இருக்குமான்னு பயமாக இருக்குது. இறங்குவோம். ஓகே கைஸ், எல்லாம் பிஞ்சு தாங்க இருக்கு, எதுவுமே காணாங்க. ஓ மை காட், ஓகே எல்லாம் பிரிச்சுன்னு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லை, இப்போ தான் பிஞ்சு வச்சிருக்கு. மாடு மனசு தான். ஓகே, ஓகே கொஞ்சோண்டு வாசனைக்கு தாங்க போதும். இது கிடைச்சதே பெரிய விஷயம். ஓகே காய்ஸ், நம்ம அவரைக்காய் வச்சு ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ சாம்பார் வைக்க தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த காய்கறி தான் இருக்குது. இது கூட அவரைக்காய் மிக்ஸ் பண்ணி நம்ம சாம்பார் வச்சிடலாம். சாம்பார் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில வீடியோலாம் நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். தொடர்ந்து நிறைய வீடியோ போடுவேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. என் தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணப்போம். ஓகே, பாய்.